ஐயரு பொண்ணு அடே என்னையா அது? எங்க ஊர்ல அரச மரத்தான் சுத்தின்னு இருப்பாங்க, இங்க என்னன்னா ஆம்பளை முந்திரி சுத்தின்னு இருக்காங்களே. என்னையா இது? ஆம்படையானா? அப்ப ஐயசாமி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயா, நேத்து காலைல கால்சாமி கோயில தாலியை கட்டிக்கின்னு சம்மர் சைட்டா வந்துக்கணும். ஐயர் கல்யாணம் ஆயிடுச்சாடா? இரு யாருவா இவ பேச்ச பார்த்தா பட்டணத்து சேரி பொண்ணாட்ட இல்லப்பா, அது புரியுதுல? ஆமா, தாழ்த்தப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தைரியமா ஊருக்குள்ள வரலாமா? தாழ்த்தப்பட்டவா கேவலம்னா தாழ்த்தினவா எவ்வளவு கேவலம். செத்தவாளுக்கு தண்டனை கிடையாது, சாக அடிக்கிறவாளுக்கு தான் தண்டனை. ஒரு சமூகத்தையே காலங்காலமா சாகடிச்சுட்டே இருக்குமே, நமக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்க போறதோ? சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிக்கிறதோ, சனாதன தர்மத்தை மீறதோ இந்த ஊர் சட்டப்படி பெரிய குற்றம் ஐயருக்கு தெரியுமல்ல? பேஷா தெரியும். என்னையா அது? நானும் அப்போ பிடிச்சி பாத்துக்கினே இருக்கிறேன், ஏதோ புத்தா கண்ணால மணின்னு வந்துக்கிறாங்களே, நான் நல்ல வார்த்தை சொல்லணும்னு இல்லாம என்னையா இது ஆளுக்கால அம்பலம் பண்ணி நிக்கிறீங்க? பெரிய கல்யாணம் பண்ணி வந்துட்டா ஆண் அழகனை தேர்ந்தெடுத்துட்டே இல்ல போவிய. வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை நான் செய்துக்கல, ஒரு கடமையத்தான் செஞ்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏன் நீ நல்ல காரியம் தானே பண்ணின்னு வந்துக்கிற, அத்தி குறை சொல்லினே இருக்கிறாங்களே காஸ்மாலங்க. ஆமா, என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சாலும் குத்தம் சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. இதுதான் ஆரம்பம், இன்னும் போக போக பாரு. இதுல விசாரணைக்கோ விவாதத்துக்கோ இடம் இல்ல. இன்னையில இருந்து சங்கரையருக்கு கோயில்ல வேலை இல்லைன்னு சொல்லு, போய் சொல்லு போனா. சரிங்க, எல்லாம் ஒன்னால வந்துருதா? இப்ப உனக்கு திருப்தி தானே? என்னய்யா வரும்போது அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்துக்கிறேன். அம்மனுக்கு அர்ச்சனை பண்ற பாக்கியம் போயிடுது, உனக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டு. கூச்சா ரிசைன் பண்ணினியா? ரிசைன் பண்ணலடி, டிஸ்மிஸ் பண்ணி விட்டா. இது சீசனே டிஸ்மிஸ் பண்ற சீசன் ஆச்சே. இன்னொரு டிஸ்மிஸ் பண்ணாங்க, இன்னும் டிஸ்மிஸ் பண்ணீங்க. ஒரு தப்பு பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ணின்றதை தவிர. மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு மிஸ்டேக்கா? அத காரணமா காட்டிதான் இனிமே அர்ச்சகர வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டான். கல்யாணம் பண்ணா கல்தாவா இந்த ஏமாத்திட்டு என்னாலதான் உனக்கு இம்மா ட்ரபிள் வந்துக்குது. உன்னால ஒரு ட்ரபிள் இல்ல, எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடந்துதான் தீரும். வியாதிக்கு மருந்து உண்டு, விதிக்கு மருந்து உண்டா? சரின்றியா தப்புன்றியா? சரின்னாலும் ஆன்ற, தப்புனாலும் ஆன்ற. என்ன இது ராகத்தை வச்சுதான் அர்த்தம் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு உங்ககிட்ட. திடீர்னு நீ சொல்லிக்கிட்ட வேலை போய் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா இந்தாயா பண்ணிக்கிறது? அதுக்காக அவன் கால போய் விழ சொல்றியா? உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டா மறுபடியும் அர்ச்சகர வேலை தரதா சொல்றான். சரி, அவன் சொல்றத கேட்டு நான் உன்னை துரத்திட்டு கோவில்ல போய் அம்மனுக்கு விளக்கேத்துறேன்னு வச்சுக்கோ. அம்மன் என்ன பார்த்து, ஏண்டா அங்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை இருட்டாக்கிட்டு இங்க வந்து எனக்கு விளக்கேத்துறியே, அங்க ஒரு புஷ்பத்தை கசக்கி எரிஞ்சுட்டு இங்க வந்து எனக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்றியடா, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டா நான் என்னத்த பதில் சொல்றது? குடும்ப விவகாரத்துல இவங்க இன்னத்துக்கா தலையிட்டுக்கிறாங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாகக்கூடாதுன்னு நீ துணிஞ்சு கல்யாணம் கட்டிக்கினா உன் பெரிய மனசுக்கு ஒரு குறைய வராதியா? இந்தா இப்ப சொல்றேன் கேட்டுக்க, கட்சி வரைக்கும் நான் கூடவே இருந்துக்குவேன். ஆமா, காய்கறி விட்டாதுங்க காமாதுவியா? கவலைய விடு. வீரையா இந்த பெரிய மனுஷன் நானு. சரி, அவரை பத்தி எல்லாம் அந்த மாதிரி அனாவசியமா பேசாது. ஏதோ கொஞ்சம் ஆச்சாரியர் அவசரப்படுவேன், முன்கோபி, அவ்வளவுதானே ஒழிய நட்புக்காகவும் பாசத்துக்காகவும் உயிரியே வரக்கூடிய மனுஷன். வெற்றி உன் பக்கம் தான், விடாத. இந்த வீரையாவுடைய ஆட்கள் யாரும் சோட போக மாட்டாங்கன்றதை நிரூபிச்சு காட்டிட்டாங்க. சந்தோஷம். ஐயா, என்னடா வந்தா? உங்களை சங்கரையை பார்க்க வந்திருக்காரு. எதுக்காக? மறைக்கப்பட்ட பூசாரி வேலையே மறுபடியும் கேட்க வந்திருக்கலாம். சந்திக்க முடியாதுன்னு சொல்லு, வேலையை பத்தி திரும்ப சிந்திக்க வேண்டாம் சொல்லு. அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் வெறும் அர்ச்சகர் மட்டும் இல்ல, உங்க ஆரோக்கிய நண்பர். நீங்க மறுக்காம போய் பாருங்க. நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. 4 பேருக்கு புத்தி சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி நடக்கலாமா? நான் எந்த தப்பு செய்தோம் இல்லையம்மா. கந்தசாமி கோவில் திருவிழாவுக்காக பட்டணம் போயிருந்தேன். அப்ப அங்க திடீர்னு ஒரே பேய் மழை. மழைக்காக நான் ஒதுங்கிற இடம் ஒரு குடிசை. அந்த குடிசையில தான் இந்த பொண்ணு இருந்தா. ராத்திரி பூரா மழை விடல, அங்கேயே தங்கிட்டேன். அடுத்த நாள் காத்தால பார்த்தா
இந்த பொண்ணை பத்தி காரணமே இல்லாம அந்த சேரியில ஒரே அவதூறா பேச ஆரம்பிச்சுட்டா. என் மனசு தாங்கல. சரி, நம்மால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை பாழா போகக்கூடாதுன்னு நானே ஒரு தீர்மானத்துக்கு வந்து கோவில் சன்னதியிலேயே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டேன். தெய்வ சாட்சியா சொல்றேம்மா, நான் ஒரு குத்தமும் செய்யல. இதோ அவர் வந்துட்டு இருக்காருங்க. நீங்க 2 பேரும் சாப்பிட வரலாம். நீ உள்ள போ. சமூக சீர்திருத்தவாதி சங்கரையரா? என்ன விஷயம்? உத்தரவு தப்புன்னு ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு இருந்தேன். எது சரி எது தப்புன்னு ஊருக்கு தெரியும் சங்கரா. பார்க்கலாம், பேசலாம், சிநேகிதரா தொடர்ந்து பழகலாம். ஆனா பவித்திரமானது அம்மனுக்கு பாழ்பட்டு போறவங்க கையினால பூஜை பண்ற மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறவ அர்ச்சகரா இருக்க கூடாதுங்கிறது உங்க அபிப்பிராயம்? விளக்கம் கேட்கறதுக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு பிராமணனா? உண்மையை பேசுற பிராமணன் உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது. அந்த வகையில நான் ஒரு பிராமணன் தான். வேதங்களை படிச்சவன் தானா நீ? ஆமா, அதனாலதான் வேதங்களே கிடையாதுன்னு சொல்றேன். கண்ட உடனே ஒரு பெண்ணை கட்டிக்கிறது காமம் இல்ல? இந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் காமமும் இல்ல, காதலும் இல்ல. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாழா போயிடக்கூடாதுன்ற என்னுடைய நல்ல எண்ணம் தான் காரணம். நீச்சத்தனமான காரியத்தை பண்ணிட்டு அதுக்கு நியாயம் வேற கற்பிக்கிறியா? நான் செஞ்சது நீசத்தனம்னா இதே நீசத்தனத்தை நீ அடிக்கடி சொல்லுவியே நம்ம முன்னோர்கள், அவ கூட செய்திருக்கா. வசிஷ்டர் ஒரு பிராமணர், அவர் மனைவி அருந்ததி ஒரு தாழ்ந்த ஜாதி பொண்ணு. சுக்கராச்சாரியார் ஒரு பிராமணர், தன் பொண்ணை வேற ஒரு ஜாதிக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சார். சந்தன மகாராஜா ஒரு மீனவ பொண்ணு கல்யாணம் பண்ணிண்டா அது மகாபாரதம். இந்த சங்கரையர் வேற ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிண்டா அது மாபாதகம் இல்லையா? நீ 1000 நியாயம் சொன்னாலும் சரி, அந்த அர்ச்சகர் பதவி உனக்கு திரும்ப கிடைக்காது. அந்த அர்ச்சகர் பதவிக்கு மனு போடுறதுக்காக நான் இங்க வரல. தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்லிட்டு போகலாம். சங்கரையர் இங்க வந்தா வரேன்.